இன்றைக்கும் ஒரு நல்ல நாள், சிறந்த நாள். தேவன் சிறப்பான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தருகிற நாள். அவர் எல்லா நாளும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் நன்மைகள் நிறைந்த நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் தலைவராக இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் வெற்றிகளை பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய வழி நடத்துதலை நாம் பின்தொடர வேண்டும். அவர் எந்த வழியில் நம்மளை நடத்தி செல்கிறாரோ அதுக்கு பின்பதாக நம்ம போயிட்டே இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய தலைவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மளுக்கு பலவிதமான ஆலோசனைகளை தருவார்கள், அட்வைஸ் தருவாங்க. அநேக நேரத்தில் அது நன்மையான அட்வைஸாக ஆலோசனையாக இருக்கும், அநேக நேரத்தில் அது நன்மை இல்லாத ஆலோசனையாக இருக்கும், பல நேரங்களில் அது நல்ல ஆலோசனையாக இருக்கும், ஆனால் தவறான நேரமாக இருக்கும். ரைட் அட்வைஸ் ராங் டைமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நல்ல அட்வைஸாக இருக்கும், ஆனால் அது நமக்குரியதாக இருக்காது, நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. இங்கே விஷயம் என்னென்னா, தேவன் நம்ம எல்லாரையும் தனித்துவத்தில் படைத்திருக்கிறார், தனித்தனியே தனித்துவம் வாய்ந்தவர்களாக படைத்திருக்கிறார். அதனால் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனி வழியிலேயே நடத்துகிறவராக இருக்கிறார். The race may be common, but each of us has a unique running style. நம்ம ஓடுகிற ஓட்ட பந்தயம் வேணா பொதுவானதாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவரும் ஓடும் விதம் தனித்தனியே உள்ளது, தனித்துவத்தில் உள்ளது. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, தேவன் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார், உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறார். உங்களுடைய வழி என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த வழியில் உங்களை நடத்துகிறார். உங்களுடைய வழியில் இன்னொருத்தரை நடத்த முடியாது, உங்களை மாதிரி இன்னொருத்தரை அவர் வழி நடத்தி செல்ல முடியாது, என்னை போல உங்களை வழி நடத்த முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக எந்த வழி நடத்துதலை எந்த வழியை வச்சிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் நம்ம பின்பற்ற வேண்டும். ஆல் தி அட்வைசஸ் ஆர் குட், பட் அபவ் ஆல் கோ டு காட் ஃபர்ஸ்ட். எல்லாருடைய ஆலோசனைகளும் நல்லது தான், ஆனால் முதலாவது நீங்கள் ஆண்டவர் இடத்துல செல்ல வேண்டும். எல்லாருடைய ஆலோசனை கேட்டு செய்து அது நம்மளுக்கு வாய்க்காததுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. தேவன் என்னுடைய மெய்ப்பராக வழிநடத்தவராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். அதனால் எல்லா ஆலோசனைகளை காட்டிலும் தேவனிடத்தில் போவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் பின்பற்றுவேன். ஒருவேளை அது மற்றவர்களுடைய கண்களுக்கு பிரயோஜனம் இல்லாததாக, அர்த்தம் இல்லாததாக தெரியலாம், ஆனால் அதுதான் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற தனி வழியாக இருக்கிறது, தனித்துவமாக இருக்கிறது. அதில் உங்களை நடத்துகிற நல்ல மெய்ப்பர் தான் அவர். அதில் நீங்கள் நடக்கும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எந்த விதத்திலையும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. அப்ரிஷியேட் பீப்புள் பட் அக்னாலேஜ் காட். எல்லாரும் தருகிற ஆலோசனைக்காக நன்றி சொல்லுங்கள், ஆனால் தேவனை அங்கீகரியுங்கள், தேவனுடைய வழியை அங்கீகரிங்கள், அவர் நடத்துதலை, அவருடைய வழிகாட்டுதலை அங்கீகரியுங்கள். இன்றைக்கும் உங்களுடைய தலைவரை தொடருவதற்கான ஒரு நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை தொடர்ந்து பின் செல்லுங்கள். இன்றைக்கும் உங்களுக்கான வழியில் உங்களை நடத்தும் பொழுது அதில் தாழ்ச்சி இல்லாமல் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பரிபூர்ணத்தையும் பார்க்கும்படிக்கு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.